நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஜிடெக் தமிழ் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹை டெஃபினிஷன் வீடியோஸ், அதாவது 25 ஜிபி 30 ஜிபி இருக்க வீடியோவோட சைஸை எப்படி கம்மி பண்ணுறது, அந்த வீடியோ சைஸை என்ன ஃபைல் ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். எதுக்காக வீடியோ சைஸை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் டீட்டெயிலாக இப்போ நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இதில் comp1.avi அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்குது. ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இந்த ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 25 ஜிபி இருக்குது. 25 ஜிபி சைஸ் உள்ள ஒரு ஃபைலை நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ பேண்ட்வித் தேவைப்படும். இன்னொன்று, மேக்ஸிமம் மொபைல்ஸ் மூலிமா அப்லோட் பண்ணுற யூடியூபர்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். நானும் மொபைல்ஸ் மூலிமா தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கப்போ இவ்வளோ பெரிய சைஸ் உள்ள ஃபைலை நம்ம ஒரு ஒரு வீடியோக்கே நம்ம இவ்வளோ எடுத்துட்டோம்னா பெர் மந்தில் எத்தனை வீடியோஸ் நம்மளால் அப்லோட் பண்ண முடியும்? இப்போ டீட்டெயில்ஸ், இந்த வீடியோ டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா ஒன்லி 5 நிமிஷம் கூட ஓடல, அதாவது 4 நிமிஷம் 52 செகண்ட் தான் அந்த வீடியோ. இவ்வளோ கம்மியான லென்த் உள்ள ஒரு வீடியோவுக்கு இவ்வளோ பெரிய சைஸில் நம்ம அப்லோட் பண்ணோம்னா பெர் மந்தில் எத்தனை வீடியோஸ் நம்மளால் அப்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று, நம்ம ஜியோவில் அப்லோட் பண்ணோன்னா கூட அந்தளவுக்கு பெர் டேக்கே 1 ஜிபி டவுன்லோட் ஸ்பீடே 1 ஜிபி தான் தராங்க. நம்ம அப்லோடுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இப்போ அந்த மெயின் ரீசனுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த வீடியோவோட சைஸை கம்மி பண்ணி நம்ம அப்லோட் பண்ணலாம். அதுதான் ஒரே சொல்யூஷன் இதில் உள்ள. அப்படி இல்லாட்டா வேறு ஃபைல் ஃபார்மேட்ஸ்க்கு மாற்றி அது மூலயமா நம்மளோட வீடியோ குவாலிட்டி கம்மியாகாத அளவுக்கு நம்ம இந்த வீடியோ சைஸை கம்மி பண்ணணும். அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது, அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இதோட வீடியோ சைஸ் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இதுவரையும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூகுளில் போயிட்டு வினெக்ஸ் ஹெச்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. வினெக்ஸ் ஹெச்டி வீடியோ கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ கன்வெர்ட்டர் வந்து பெய்ட் வெர்ஷன், இது ஃப்ரீ வெர்ஷன் கிடையாது. ஆனால் ட்ரையல் வெர்ஷன் இருக்குது. நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணது, இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பே பண்ணி கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டா நீங்கள் ட்ரையல் வெர்ஷனை திரும்ப அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப ரீட்ரை கூட திரும்ப இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இதில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். கம்ப்யூட்டரில் டவுன்லோடில் இருக்குது என்னோட ஃபைல்ஸ். வினெக்ஸ் ஹெச்டி கன்வெர்ட்டர் deluxe.exe அப்படிங்கிற சொல்கிறேன். இந்த ஃபைல் இதுதான் இங்கே கிடைக்கும். இதுதான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை காமிக்கிறேன். வினெக்ஸ் ஹெச்டி வீடியோ கன்வெர்ட்டர். இது வந்து நான் போட்டிருக்க வந்து ட்ரையல் வெர்ஷன் தான். நீங்களும் அதே மாதிரி ட்ரையல் வெர்ஷன் போட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இதை பே பண்ணி கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணி கூட திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இதில் எப்படி அந்த வீடியோவோட சைஸை கம்மி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இந்த வீடியோ comp1.avi அப்படின்னு சொல்கிற டி டிரைவில் இருக்குது இந்த ஃபைலு. இதோட சைஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா 25 ஜிபி. இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோக்கும் அந்த வீடியோட சைஸ் மாற்றினதுக்கப்புறம் உள்ள வீடியோக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பாருங்கள். சேம் தான். க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வினெக்ஸ் ஹெச்டியில் வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இதில் கிளிக் பண்ணுங்கள். டியில் நான் எந்த ட்ரைவோ அந்த ட்ரைவ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு டி ட்ரைவில் அந்த ஃபைல் இருக்குது. டியில் comp1.avi அப்படின்னு சொல்லி ஓப்பன் கொடுங்க. ஃபைல் செலக்ட் ஆகிட்டுருக்கு. ஃபைல் செலக்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து குவாலிட்டியை வந்து ஹைன்னு மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? குவாலிட்டி ஹைன்னு மாற்றிட்டு MP4 வீடியோவாக மாறப்போகுது. HQ வீடியோஸாக, அதாவது ஸ்லோவாக ரெண்டர் ஆகும் இந்த வீடியோ. கிளிக் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ரன்னு கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோஸ் வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ராசஸ் ஆகிட்டு எங்கே சேவ் ஆகும்னா சியில் வீடியோஸில் எந்த யூஸரோ அந்த யூஸரோட நேமில் வினெக்ஸ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஃபோல்டரில் சேவ் ஆகும். அதாவது வீடியோஸில் வினெக்ஸ் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இதில் சேவ் ஆகும். இப்போ சேவ் ஆகிட்டு இருக்கு. என்னோடய ஃபைல் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கம்ப்ரஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு நம்மளோட இதோட குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன்.
100% முடிஞ்சு. ஆல் ஜாப்ஸ் ஹேஸ் பின் கம்ப்ளீட்டட் முடிஞ்சு. ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக நமக்கு ஓப்பன் ஆகும், அப்படி இல்லைன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதே வீடியோவை நம்ம இதோட ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா வெறும் 22 MB, அதாவது ப்ரீவியஸாக இந்த வீடியோவோட ஃபைல் சைஸ் பார்த்தோம்னா டியில் உள்ள அதே compound.avi அப்படிங்கிற ஃபைலில் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா 25 GB. ஆனால் இப்போ இதில் உள்ள ஃபைலோட சைஸ் பார்த்தோம்னா வெறும் 22 MB. இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இதோட வீடியோ குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். இதோட வீடியோ குவாலிட்டி பாருங்கள், இதுக்கும் அதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்கவே இருக்காது. இந்த வீடியோக்கும் அந்த வீடியோக்கும் எந்த டிஃப்ரென்ஸ் மேக்ஸிமம் இருக்கவே இருக்காது. இப்போ நான் அதே வீடியோ பழைய வீடியோஸும் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 22 MB உள்ள ஃபைலு அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் ஆகும்? மேக்ஸிமம் மொபைலில் நம்ம அப்லோட் பண்ணிடலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஃபோட்டோஸ் வச்சு ஸ்லைட் ஷோ க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி வீடியோவோட சைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. அதாவது நம்மளோட யூடியூபோட வீடியோஸில் நம்ம ஒரு சில வீடியோ போட்டோம்னா அது ஃபுல் ஸ்க்ரீனில் வராது, ஒரு ஹாஃப் ஆஃப் த ஸ்க்ரீன், பாதி இந்த பிளாக் டபுள் சைட்லேயும் ஒரு பிளாக் கலரில் ஒரு இது வந்துடும். நம்ம அதெல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்னும் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இன்னும் எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.